கூறுகிறான். மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கிறாரோ அவருடைய பாவங்களை அவரை விட்டு அவன் நீக்கி விடுவான். மேலும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடி கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகளிலும் நுழையச் செய்வான். அவற்றின் அவங்க என்றென்றும் தங்குவார்கள். அதுவே மகத்தான வெற்றியாகும். ஆனால் எவர்கள் இதை நிராகரித்து நம் ஆயத்துக்களை பொய்ப்படுத்தினாங்களோ அவர்கள்தான் நரகவாசிகள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அந்த சேருமிடம் மிகவும் கெட்டது. இதுக்கு அடுத்து 11வது வசனம். முசீபத்தின் இல்லா பீதினில்லா. அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி எந்த துன்பமும் ஏற்படுவதில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வின் கட்டளையால், அதாவது அவனுடைய விதி மற்றும் நாட்டத்தால் ஏற்படுகிறது. அமையூமின் பில்லாஹி யஹ்தி கல்புஹு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவருடைய இதயத்தில் அவன் நேர்வழி காட்டுவான். மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன். இதன் பொருள் என்னன்னா, எவருக்கேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டு அது அல்லாஹ்வின் தீர்ப்பாலும் விதியாலும் தான் நிகழ்ந்தது என்பதை அவர் அறிந்து அல்லாஹ்வின் கூலியை எதிர்பார்த்து பொறுமையாக இருக்கிறாரோ அப்போது அல்லாஹ் அவருடைய இதயத்திலும் நேர்வழி காட்டுவான். மேலும் இவ்வுலகில் அவர் அடைந்த இழப்புக்கு ஈடாக அவருடைய இதயத்திற்கு நேர்வழியும் நம்பிக்கையும் உறுதியும் வழங்கி ஈடு செய்கிறான். அவர் அல்லாஹுக்காக எதை இழந்தாரோ அதற்கு பதிலாக அதே போன்ற அல்லது அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான். அலி பின் அபி தல்ஹா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களிருந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறாரோ அவருடைய இதயத்திற்கு அவன் நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹ் அவருடைய இதயத்திற்கு உறுதியான நம்பிக்கையின் பக்கம் வழிகாட்டுவான். ஆகையால் அவருக்கு கிடைத்தது அவரை தவற விட்டிருக்காது என்றும் அவரை தவறியது அவருக்கு கிடைத்திருக்காது என்றும் அவர் அறிந்து கொள்வார். புகாரி மற்றும் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ் இவ்வாறு இருக்கிறது. ஒரு விசுவாசியின் நிலை ஆச்சரியமானது. அல்லாஹ் அவருக்காக எழுதும் எந்த ஒரு விதியும் அவருக்கு நன்மையாகவே தவிர இருப்பதில்லை. அவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர் பொறுமையாக இருக்கிறார். அது அவருக்கு நன்மையாகவே இருக்கிறது. அவருக்கு ஒரு பாக்கியம் வழங்கப்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார். அதுவும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது. இந்த குணம் ஒரு உண்மையான விசுவாசிக்கு மட்டுமே உரியது. வாத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், மேலும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ் தான் சட்டமாகிய அனைத்திலும் மற்றும் தன்னுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதிலும் தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுமாறு கட்டளையிடுகிறான். மேலும் அவனுடைய தூதர் தடுத்த மற்றும் தடை செய்த அனைத்தையும் அல்லாஹ் தடை செய்கிறான். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் கூறுகிறான், ஃபைன் தவல்லைதும் ஃபைன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன். ஆனால் நீங்கள்